ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி எப்படி வைக்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு நண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு கல் உப்பு கொஞ்சமாக லைட்டாக போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மிக்சியில் தக்காளி, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மைய அரைச்சிடலாம். அரைச்சிட்டு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். குழம்பு மிளகாத்தூள். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நம்ம எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம நண்டு கிரேவி வைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த மெத்தடு கண்டிப்பாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக, ஈஸியாக, சீக்கிரமாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். அந்த மிளகாத்தூள் கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இதுவே குழம்பா பண்ணணுன்னாலும் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். இது நீங்கள் சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிடலாம். தூவி இறக்குனா அட்டகாசமான நண்டு கிரேவி தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.